நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 550வது வீடியோ. இன்னைக்கு குருவாரமாக இருக்கு. ஸோ இந்த குரு பற்றி ரிலேட்டடாக பேசணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ எங்கள் நேற்று ராத்திரி தான் இந்த ஃபோட்டோ எடுத்தேன் நான். இது வந்து இங்கே இந்த இதுக்காக கிளாரிஃபிகேஷனாக சில பேர் கேட்டதுனால என்னுடைய பூஜா கிரகம் எப்படி இருக்குன்னு எடுத்தேன். இதுதான் பூஜா மண்டபம். அது எங்கள் காலத்தில் வந்து மேற்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு. நான் கிழக்க பார்த்து உள்ள ரூம் உள்ள போவேன். நல்லா ஜமிச்சுங்க. இது வந்து மேற்கு பார்த்து அம்பாளுக்கு பின்னாடி முதுகு பின்னாடி தான் சூரியன் உதிக்கிறது. அவ்வளோ ஒருத்தர் கேட்டார், ஸ்ரீசக்கரம் எப்படி இருக்கும் அப்படின்னாரு. ஸ்ரீசக்கரம் எப்படி இருக்கும்? அதில் இன்வெர்டர் ட்ரையாங்கிள் பேஸ் சாதகன். அந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிளுடைய கூர்மையான பகுதி சாதகன் நோக்கி இருக்கணும். அது கிழக்காக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அகெயின் ஐ ரிப்பீட், இன்வெர்டர் ட்ரையாங்கிள் ஷுட் ஃபேஸ் அ சாதகன். உதாரணமாக எங்கள் ராஜராஜேஸ்வர் கோவிலுக்கு தெற்கு பார்த்த வாசப்படி நேர தெற்கு நோக்கி தான் அம்பாள் அமைஞ்சிருப்போம். ஸோ அதுக்குன்னு கிழக்க பார்த்து ரிவர்ஸ் ஆக்க முடியுமா? அந்த இதெல்லாம் சைட் போஸ்டரில் வச்சுருக்க முடியும். அந்த மகாமேருவை தெற்கு பார்த்தா இருக்கும். அந்த அந்த கூர்மையான பகுதி தெற்கு பார்த்தா அந்த சைடில் குருக்கள் இருப்பார். ஸோ அவர் வடக்க பாட்டு உள்ள நுழைவார். அந்த கோவில் அமைப்பு அப்படி இருக்கு. அதனால் ரொம்ப அது புத்திசாலியோட சில பேர் கேட்குறா, இந்த மாதிரி அது எப்படி இருக்கும்? ஆம்நாய பூஜைன்னு ஒன்று இருக்குது தனியாக. திசைகள் கவுண்டர் அப்போ வேணால் அது சொல்லலாம். தவிர ஸ்ரீவித்யா கர்மா என்ன சொல்லியிருக்குன்னா, பச்சினாம் நாய அப்படின்னா மேற்கு நுழைவாயில் தான் நுழையணுன்னே இருக்குது சாஸ்திரம். ஸோ மேற்கு அப்படியே கிளாக் வைஸில் வந்தால் அடுத்து அப்புறமா வந்து என்ன வரும்? கிழக்கு மேலே போயிடும். ஸோ மேற்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு இப்படி சுற்றி வரும். கிளாக் வைஸ் வரும்போது வடக்கில் வந்து முடியாது. ஸோ பச்சினாம் நாயசம், தட்சிணான்யம், உத்தரான்யம், பூர்வான்யம். பூர்வான்யம் இது என்ன கிழக்கு அப்போ வந்து முடிகிறது. ஸோ இது புரிஞ்சுக்கணும். அது இந்த சப்ஜெக்ட் வரும்போது சொல்ல வேண்டிய அடுத்து யாரோ கேட்டிருக்கா அது மாதிரி, சுவாமி அப்போ முக்கோணம் எது பார்த்துருக்கணும்னு சாதகனை பார்த்துருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் கிழக்கு மேற்கு வச்செல்லாம் கூட வச்சுங்க, அது வந்து சன்னியாசி யோகத்தை கொண்டு விட்டுரும். சில நேரத்தில் கிழக்கு அந்த பக்கத்துக்குலாம் அந்த பக்கம் வச்சுன்னா இது மட்டும் ஃப்ளாட் சைடு ஃப்ளாட்டாக இருக்கிற பொசிஷன் சாதகம் நோக்கி இருந்தால் அது சன்னியாசிகளுக்கு உண்டானது. அங்கே கொண்டு விட்டுரும் அது. ஸோ அதனால் அம்பாளுக்குன்னு மேற்கு பார்த்தது தான் உசிதம். ஸோ கம்மிங் டு அவர் சப்ஜெக்டு. இன்றைக்கி இந்த குரு பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? எங்கள் பூஜா கிரகமே பாருங்கள், இந்த வாசப்படி எப்படி இருக்குது? மேற்கு பார்த்த வாசப்படி உள்ளே நுழையிறோம். இந்த பூஜா மண்டபம் மேற்கு பார்த்து தான் இருக்குது. நான் கிழக்கு பார்த்து பலகை போட்டிருப்பேன். ஸோ இப்போ இந்த இதுக்கு வரோம். இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா, லாங் டைம் பேக் போட்டு 1 or 2 years பேக் ரிபு கீதைன்னு ஒன்று இருக்குது. என் குரு மாதா வந்து அது 1 நாள் பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்டை. டக்கு அந்த புத்தகம் கிடைக்கல எனக்கு. குரு கீதைன்னு ஒன்று இருக்குது. அவள் என்ன சொல்லுவான்னா, எது படித்தாலும் இப்போ பூஜை மந்திரம் எதுவுமே பண்ணாட பரவாயில்ல, குரு கீதையிலேருந்து 2 ஸ்லோகமாக சொல்லுங்க பரவாயில்லன்னுவா. அதுக்கு அவ்வளோ பவர்றான்னுவா. ஸோ அந்த புத்தகத்தை நான் தேடுறேன், எங்கே எந்த ஷெல்ஃபில் வச்சேன்னு தெரியல எனக்கு. ஸோ மார்க்கிங்கெல்லாம் நான் வச்சுக்கிறது இல்லை. நான் தான் வைக்கிறேன், நான் எடுக்கிறேன். பட் அந்த புக்கு ஓப்பன் பண்ணி நாளாச்சு. அது உள்ளே இருக்குது, எடுக்கணும். ஸோ அது எடுக்கும்போது பேசிக்கலாம் விட்டுட்டு இன்றைக்கி பேசக்கூடியது ரிபு கீதை. அதாவது ரிபுன்னு ஒரு மகிழ்ச்சி இந்த வேத காலத்தில் ரொம்ப ஞானி, அத்வைத சித்தாந்தி அந்த மாதிரிலாம் இருக்கார். அவருக்கு நிதாகர் அப்படின்னு ஒரு சிஷ்யர் ஜாயின் பண்ணுறார். இந்த நிதாகர் வந்து குரு சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுறார். இது அவருடைய போக்கில் போயிட்டுருக்கார் அவர். ஸோ நம்ம சிஷ்ய பையன் எப்படி இருக்கான்னு அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவார். யார்? அந்த ரிபுன்ற மகரிஷி. ஒரு சமயம் வந்து அவனுடைய ஜாகையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஊரில் வசிச்சுட்டு இருக்கான். இவர் வரார், யார்? இந்த ரிபு மகரிஷி வரார் அந்த இடத்துக்கு. அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த இவரால் கண்டுபிடிக்க முடியல. யாரால்? சிஷ்யனால் வந்தது குரு கூட தெரியல. அப்போ வந்து ஒரே தெருவாக அல்லப்படுறது பார்த்தா ராஜா பவனி வரான், யானையில் வரான். அந்த ஊர் ராஜா யானையில் பவனி வந்துட்டுருக்க. ஒரு கூட்டம் நெரிசலாக்கி ஒரு பாட்டு ஓரமாக ஒதுங்கிட்டு இருக்கார். இப்போ ரிபுக்கும் நிதாகருக்கும் சம்பாஷணை நடக்கிறது.
அதை பார்க்க வர இது வந்து நம்மளுடைய நண்பரான விஸ்வேஸ்வரன் ஆடிட்டர் அவர் அமுச்சு வச்சுருந்தார் அந்த இதை பாருங்க. 50 அத்தியாயங்களில் 2493 ஸ்லோகங்களை கொண்ட வடமொழி மூலத்தை உலகநாத சுவாமிகள் என்னும் துறவு நாமம் கொண்ட திருவடை மருதூர் பிரம்மஸ்ரீ பிக்ஷு சாஸ்திரிகள் தமிழில் 44 அத்தியாயம் மாற்றிடுறாரு, தமிழாக்கம் பண்ணியிருக்கார் இல்லையா. 1924 விருத்தப்பாக்களாக ஆக்கியுள்ளார். ரிபுவின் சீடர் நிதாகர். நிதாகருக்கு உயர்ந்த சில தத்துவங்களில் அவருக்கு தன்னிறைவு வரவில்லை. ரிபு சீடரை அவ்வப்போது தேடி வந்து தன் நிலையில் உசந்திருக்கானான்னு டெஸ்ட் பண்ணுறார். இந்த குருவோட இது என்னென்னா சீடனை டெஸ்ட் பண்ணுறது, வெதர் எஸ் இம்ப்ரூவ்டு இன் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்குறாரு. அவர் இருக்கும் ஊருக்கு ரிபு வேற்றூர் வீல் சென்றார், வேறு ஊர்வில் வராரு. அப்பொழுது அவ்வூர் அரசன் பட்டத்து யானை மீது ஏறி போய்கொண்டிருந்தான். அப்பொழுது நிதாகர் பசி மயக்கத்தில் கூட்டம் இல்லாத இடத்தில் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார். அந்த இடத்தில் வந்து நிதாகரை பார்த்து, ஏன் இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்குறாரு. யார்? ரிபு கேட்குறாரு. சிஷ்யன் வந்து பசி மயக்கமாக இருக்கு, எழுந்ததில் அவன் ஒரு உயரமான இடத்துல நின்றுருக்கார். நிதாகர் அவரிடம், அரசன் பலம் வருகிறார், நகர பலம் கூட்டமாக இருக்கும் என்று ஒதுங்கி நிற்கிறேன் என்றார். அதை கேட்டு ரிபு, இந்த கூட்டத்தில் அரசன் யார், மற்றவர்கள் யார், மக்கள் யார் என்று கேட்கிறார். நிதாகர் அவரை பார்த்து, உங்களுக்கு கண் தெரியவில்லையா? குன்று போல் இருக்கும் இந்த யானையில் அமர்ந்திருக்கார் அரசன், அவரை சுற்றி இருக்க மற்றவர்கள் மக்கள் என்றார். ரிபு மீண்டும் ஒன்றும் அறியாது போல் 2 பொருளை காட்டி, ஒன்று யானை என்றும் ஒன்று அரசன் என்று கூறியால் இது எது யானை, இது அரசன் புரியல என்றார். அதுக்கு நிதாகர், ஐயா, கீழே உள்ளது யானை, மேலே இருப்பவர் அரசர், இதில் என்ன குழப்பம், இது கூடவா புரியவில்லை என்றார். அதற்கு ரிபுவோ, கீழ் மேல் என்றால் என்ன, அதை விளக்குங்கள் என்றார். கோபத்தில் ரிபுவின் தோள்களில் தாவி ஏறிக்கொண்ட நிதாகர், அரசன் யானை மேல் அமர்ந்தது போல் நான் உங்கள் மேலே அமர்ந்திருக்கேன், நான் உங்கள் மேலே இருக்கேன், இங்கே கீழே உள்ளது யானை, நீங்கள் தான் யானை, அது இங்கே நீங்கள் மேலே இருப்பது நான், கீழே இருப்பது நீ, இப்போது புரிகிறதா அப்படின்னு கேட்குறார். யார்? நிதாகர். அதுக்கு ரிபு மகரிஷியோ, முதலில் நான் நீ என்பது விளக்குங்கள், பின்புதான் அவற்றை வைத்து அரசனையும் யானையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்வியை கேட்ட வந்ததும் வந்திருப்பவர் தனது குருபான ரிபு என்று புரிந்து கொண்டு நிதாகர் அவர் அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறார். புலங்களுக்கு தெரியும் இந்த வேற்றுமை உடல் சார்ந்தது, இது அனைவருக்கும் புலப்படும். ஆனால் ஆத்ம ஞானம் பெற்ற ஒருவருக்கு தனக்கும் மற்றவருக்கும் வேற்றுமையே கிடையாது அப்படின்றது அப்போ தான் புரியுன்ற. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கு. அந்த நிதாகர் வந்து இந்த வெள்ளையா சின்ன பையனாக்கா இல்லையா, அந்த கீழே இருக்குது மகரிஷி ரிபு மகரிஷி கீழே இருக்கார். ராஜா பட்டத்து யானையில் இருக்கான், ராஜா யானை மேலே உட்காந்துருக்கான். இவர் வந்து மகரிஷியோட தோளில் எகிரி ஊச்சி உட்காந்துட்டு, இப்போ தெரியுதா நான் தான் ராஜா, நீங்கள் தான் யானைன்ட்டார். பாருங்க, அதாவது நம்ம அவசரப்பட்டு செல்லு பண்ணிடுறோம். இதை மாதிரி ரிபுக்கும் நிதாகருக்கும் பல சம்பாஷணை நடக்கிறது. நான் முன்னாடி வாட்ஸ்அப்பில் இதை பற்றி பேசியிருக்கேன், இதில் பேசுனதில்லை, யூடியூப்பில் பேசுனதில்லை, படங்களோடையே நிறைய காமிச்சிருக்கேன். நிதாகர் ரிபு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அது. அதில் முக்கியமான இன்சிடென்ட் இது. இந்த ரிபு கீதைன்றது அப்போ தான் உண்டானது. அப்போ சொல்கிறார் அந்த இதில் வந்து இது இந்த ஆத்ம ஞானம் புரிஞ்சுக்கணும். என்னதான் நம்ம படித்து கிடிச்சு ஆகும்னாலும் இந்த ஞானம் இல்லைன்னா வேஸ்ட்டு. ஞானம் இல்லாத பக்தி ஒன்றுமே பிரயோஜனப்படாது. ஸோ நம்ம செய்யக்கூடிய பக்திகள், இறைவ பக்தியில் கூட அந்த ஞானம் இருக்கணும். அதாவது யாராவது வந்தால் நீங்கள் எழுந்து போங்கோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு வந்துடுற, எல்லாம் சாப்பிட்டுருக்கா, வேற வந்து உட்காந்துட்டோன்னா நம்மளை குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லாத இருக்கலாம், யாராக இருக்கலாம்,
இது இவரோட சிவன் சாருடைய லைஃபோட வந்து சிவன் சார் ஒரு சமயம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான தோற்றம் வருது. தாடிஷன் இப்போ காஞ்சி பரிவரோட பூர்வாசிரம தம்பி ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தார் கும்பகோணத்தில். அதெல்லாம் விட்டுட்டு வந்து பத்மாசுப்ரமணி ஆத்திரம் வந்திருக்கார். நல்லி குப்புசாமி செட்டி தண்ணி ரூமே கொடுத்து வச்சுருந்தார் அவரை. அது மாதிரி போசிட்டார் பாரு. ஆனால் அவர் வந்து நாள் ஒரே இடம் போட்டு தட்டு எழுதி சாப்பிடவே மாட்டார், தண்ணியே குடிக்க மாட்டாராம். ஸோ யாரோ ஒரு மாமி வந்து அப்பளத்தில் நெய் தடவி சுட்ட அப்பளம் பண்ணி பார்த்து சாப்பிடுவாராம். அது மாதிரி பண்ணிக்க அவரை வந்து அவரோட சிஷ்யராக இருக்கிற ஒருத்தர் வந்து தன்னோட மேரேஜுக்கு இன்வைட் பண்ணிட்டார். இவர் மறந்தே போட்டார். அடுத்த நாள் பொழுது கல்யாணம். கையில் காசே கடை இருந்தால் 4 நாள் நோந்து இருக்குது. அதை எடுத்துகிட்டு பஸ்ஸை ஏறி அங்கே போய் இறங்கிட்டார். கல்யாணம் பண்ணுறதுக்கு போது அந்த ட்ரெஸ் அழுக்கு உடை, அழுக்கு வேஷ்டி, அழுக்கு ஜிப்பாவோட போட்டிருக்காரு. போன வந்து காவல்காரனை சொல்லிட்டான், பெரிய மண்டபம், அபர்ஸ் பெரியாட பெரிய மண்டபம், இங்கே உட்காருங்க பிச்சைக்காரன் நினச்சிட்டான். அவரை யார் சிவன் சாரை பிச்சைக்காரன் நினச்சி வாசல்லையே தடுத்து நிறுத்தப்பட்டு அவளாக உட்காந்துருக்கா பாருங்க. எல்லோரும் சாப்பிட்டு பெரியவாளை சாப்பிட்டு போன பிறகு தான் இங்கே சாப்பிட்றது உள்ளே போவோம், உங்களுக்கு தனியாக போடுவா. அவர் ரொம்ப சரி ஒன்றுமே ஆர்கியூமெண்ட்டில் அப்படியே உட்காந்துட்டார் அந்த பிச்சைக்காரன். காசி யாத்திரை வரும்போது அந்த பையன் வந்திருக்கான். வெளியில் வந்து பார்த்தா குருநாதர் உட்காந்துருக்காரு. 17 அடித்து நமஸ்காரம் பண்ணி இங்கே உட்காந்துருக்காரு. இல்லைப்பா இவர் தான் கோத்து சொன்னார், இங்கே உள்ளே போகக்கூடாதுன்ட்டாருன்னு. அப்புறமா வாழெல்லாம் கடிஞ்சிட்டு அவர் சகல மரியாதையோடு உள்ளே போனார். கேள்வி அவர் வந்து கிட்டத்தட்ட ரிப்பு வாட்டம் தான் இருந்தார். யார்? சிவன் சார். அவர் சொல்ல வேண்டியிருக்கு. பெரிய மகான். நிறைய பேருடைய பிரச்சனைகளை சென்னையிலேருந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்கார். யாருக்கா பிரச்சனைன்னா அவர் சிவன் சாரை போய் சொல்லிட்டு வரான் பரமாச்சாரியார். பத்மா சுப்பிரமணியமே சொல்லியிருக்காது ஒரு இதில் வந்து டான்ஸர் பத்மா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவாத்தில் வந்து திடீர்னு கல்லெல்லாம் விழுமா ராத்திரி வேளையில். பெண் குழந்தைகள்லாம் இருக்கா, கல்லெல்லாம் விழுது. பரமாச்சாரியோட போய் வேண்டின்னு இருக்கும்போது சிவன் சாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவ போய் நேரம் சொல்லலை. அவர் வந்து நிற்கிறாரு. அவரை வந்தவுடனே நின்று போயிடுத்தான் அந்த இதெல்லாம். அந்த நடுநிசையில் கல்லெல்லாம் வந்த உடனே நின்று போச்சுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மகான்களுடைய தரிசனம் அவளுடைய இது வந்து கண் பட்டாலே போதும். அது இந்த ரிபு கீதையில் இந்த ரிபுன்றவர் பாருங்கள், சிஷ்யன் எப்படி வளர்ந்துருக்கான்னு செக் பண்ண வர்றாரு. இந்த குருவார்த்தையில் நினச்சி பார்க்கணும். குருன்றது மனுஷன் ரூபம் மாநில ஜனம் அப்படி நினச்சக்கூடாது. நம்ம சரி நம்மளோட மேம்பட்டவர். ஸோ அந்த நிலையை அடையத்துக்கு பல 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 வருஷங்கள் ஆகும். ஒவ்வொரு இதுவும் உண்மையாகவே சொல்ல போனால் என் லைஃப்பில் எடுத்த இந்த ஸ்ரீவித்யாலயம் வந்து கிட்ட 35-40 வருஷம் ஆகிடுது. எங்கள் அம்மா வந்து அம்மாவோட கொரட்டூர் அம்மாவோட சம்பகாம்பாவோட கிட்ட 30 வருஷம் பழக்கம். கடைசியில் இருந்து ஒரு அவள் முக்தி அடைகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஷி ஹஸ் கிவன் மீ த அதிகாரம். என்னை எல்லோரும் அஷ்டத்தை போட சொன்னான். என்னை உட்காத்தி வச்சுட்டு பக்கத்தில் நீயும் போடுறானா? இல்லைம்மா அது தப்புன்னு நான் சொல்கிறேன், நீ போடு எல்லாருக்கும் அப்படின்னேன். ஸோ அவள் பக்கத்தில் தரையில் உட்காந்தா, அந்த அம்மா ஷேரில் உட்காந்தா. 2 பேரும் அஷ்டத்தை போட்டோம். ஒரு 50-100 பேருக்கு அன்றைக்கி நடந்து நவராத்திரி புண்ணிய காலத்தில் அவாத்தில் பூஜை நடக்கும்போது நடந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவளுக்கு தெரியும் இவனுக்கு இந்த மந்திரம் கொடுக்கலாமா கூடாதா அப்படின்னு. குரு வில் டிசைடு. செய்யும் பாட்டுக்கு இந்த இதில் இந்த ஆனந்தன் பையன் இருக்கான், இதில் மும்பாயில் செட்டியார் பையன்தான். அவன் திடீர்னு எதாவது ஆராய்ச்சி பண்ணிவிடுவான். வேண்டாம் சொன்னால் கேட்க மாட்டான். நான் சொன்ன மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டுருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு மந்திர ஸ்டேஜ் வரும்போது ஒன்று லட்சக்கணக்கில் ஜபிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு மந்திரத்தில் ஒன்று பார்த்து ஒரு வருஷமாக ஸ்புடம் போடணும் அந்த மந்திரத்தை. டக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க கிடையாது. ஸோ பீப்புள் ஷுட் ரியலைஸ் தட். ஸோ அவன் சொல்லி சொல்கிறான், மாமா நீங்கள் சொல்லிக் கொடுத்து இந்த பஞ்சதசி மந்திரத்தில் சௌபாகிய பஞ்சோட்களை ஓம் சமஸ்கிருத படிச்சிருக்கான் போல அந்த பையன். ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீ ஐம் கையலகரீம் க்ளீம் அசகலகரீம் சகலகரீம் சௌபாகிய பஞ்சதசி. ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் சொல்லிவிட்டு ஐம் கையலகரீம் க்ளீம் அசகலகரீம் சகலகரீம். நான் படித்த புக் இதில் வந்து ஸ்ரீன்ற ஒரு எழுத்துருச்சு ஆட் ஆகிருக்குறான். அப்பாவி இது மாதிரி நீ ஆராய்ச்சி பண்ணாத, அது ஹாதி வித்தியா லோபாமுத்திர வித்து. அது சார் சோடசி இது உன்னை யார் அதெல்லாம் படித்தானே. அப்புறம் சாரி போட்டிருந்தான்.
அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ குருவுக்கு தெரியும் எப்போ வந்து அடுத்த மந்திரத்துக்கு கொடுக்கலாமா கூடாதான்றது அவளுக்கு தெரியும். ஏன்னா வந்து இது வந்து சும்மா வந்து இல்லைன்னா அந்த பாவங்கள்லாம் சொல்லித்தர அவளுக்கு சேர்த்துரும். அவள் சரியாக ரிசைட் பண்ணலன்னா சொல்லிக் கொடுத்தாலும் இந்த பாவம் அஃபெக்ட் பண்ண ஸ்ரீ வித்யா கிரமத்தில் சொல்கிறான். அதனால் மந்திரங்களை நிறைய சேர்த்து வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. எளிமையான மந்திரம் கணபதி மந்திரம், ஏகாட்சர கணபதி, பாலா மந்திரம், திரேஷ், அது வந்து ஷடாட்சரியாக சொல்கிறோம். ஓம் ஐங்கிலி சௌதம் கிளிமை. அடுத்து புவனேஸ்வரி, ஓம் ஸ்ரீம் எம் ஸ்ரீம், அது வந்து திரேஸ்வரி மந்திரம். அது சண்டி நவாட்சரி, ஓம் ஐங்கிரிங்கலி சாமுண்டாய் விஷயம். இது போதும். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவேஷன் இன்னும் நிறையா இது பண்ணணுன்னா சௌபாகிய பஞ்சசி, அதுக்கு மேலே வேண்டாம். இதுக்கு ஒவ்வொரு மந்திரம் கற்றுக்கிறாங்க அதை வந்து இது பண்ணணும் இல்லையா, ஸ்புடம் நம்ம யார் போடுவாத. ஏன்னா இத்தனை பர்சன்டேஜ் புரட்சரணம்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை இத்தனை தடவை சொல்லணும்னு இருக்கு. அதில் 10% வந்து ஹோமம் பண்ணணும், அதில் 10% சாப்பாடு போடணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அந்த கர்மத்துக்கெல்லாம் போகல, டு பி ஃப்ராங்க். அதெல்லாம் வளர பண்ண முடியாது. நானே அரியத்தோட கிரகம் கட்டிட்டு அதில் 5 ஃபங்க்ஷன் நடக்கிறது. வருஷத்தில் 5 ஃபங்க்ஷன் பண்ணுறேன். சிவராத்திரி 100 பேருக்கு 200 பேர் சாப்பிடுவா. நவராத்திரி ஒரு 50 பேராக சாப்பிடுவா குறைஞ்சபட்சம். சித்திரை மாதம் சுக்லபட்சம் திருக்கல்யாணம் 4ஆம் தேதி வருது, மே மாதம் 4 அன்றைக்கி 100 பேர் சாப்பிடுவா. இதில் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு வருஷத்தில் 500 பேருக்கு சாப்பாடு போட்டுருவேன் நான் அந்த கிரகத்தில். ஸோ எனக்கு அதில் சேர்த்து கொண்டுவேன் பாட. அதனால் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய இந்த ஸ்ரீவித்யான்னு ஒரு லைன் எடுத்தாலே அது கடல். அந்த கடலில் ஒரு அது டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஒருத்தரோட கம்பேர் பண்ணவும் கூடாது. அந்த பரம்பரையில் அப்படி சொன்னால் அது அவளோட பரம்பரை. நம்ம பரம்பரை என்ன சொல்லணுமோ நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். இங்கேயே வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பித்தா கஷ்டம். அதெல்லாம் சாபத்தில் போய் முடிஞ்சிடும். அதெல்லாம் பண்ணவே பண்ணாங்க. இது சொல்லி இந்த ரிபுகீதையை சொல்லும்போது என்னாச்சுன்னா, இந்த உலகநாதன் சொன்ன இல்லையா, அவர் திருக்கோவில் படத்தில் இருந்தார். அவர் என்ன பண்ணார், 50 சாப்டர்ஸை 44 சாப்டராக மாற்றினார் ரிபுகீதையை. அவர் என்ன பண்ணார், தமிழாக்கம் பண்ணார். பண்ணிவிட்டு என்ன பண்ணார், அந்த ரிபுகீதையில் ஒரிஜினலில் கடைசி ஸ்லோகம் வந்து சிவனை பற்றி வரும். மிச்செல்லாம் அத்வைதத்தை இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் வந்து சிவனை பற்றி வரும். இந்த சிவனை பற்றி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டார் டோட்டலாகவே. 44 வெர்சஸ் போட்டார் இல்லையா. ஈஸ்வரனை பற்றி சொல்லக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்லேயும் வரக்கூடிய கடைசி பாடத்தை எடுத்துட்டார். சொல்லவே இல்லை அவர். என்னாச்சு பாருங்கள், அது நடந்தது 150 வருஷத்துக்குள்ளே நடந்தது. ஹீ லாஸ் போத் த சைட்டு. 2 கண்ணு குருடாக போயிடுத்தவருக்கு. அப்புறமா யார் பெரியவாள்லாம் சொல்லியிருக்காரு, அவர் இந்த உலகநாதன்ற பெரிய மகான் தான் அவரும். ஆனால் அவரை ரியலைஸ் பண்ணி திரும்பி ஈஸ்வரோட மன்னிப்பு கேட்டு பரமேஸ்வரனை குறித்து மன்னிப்பு தனியாக பஞ்சாட்சர ஜபம்லாம் பண்ணி திருப்பி நான் பண்ணி தப்பு சொல்லி அதை திருப்பி ஆட் பண்ணார். அந்த புத்தகத்தில் ரிலீஸ் ஆகிடுது புக்கு. அகெயின் ஆடட் இந்த சிவராம் இதெல்லாம் கட் பண்ணிட்டார் இல்லையா, ஓடுதுலையா ஆட் பண்ண பிறகு காட் த ஐசைட்னு சொல்லியிருக்கு. திஸ் பின் ரெக்கார்டட். நினைச்சுக்க, உலகநாதன்றவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கார். அவர் தான் வந்து இதில் சொன்னோம் இல்லையா, 50 அத்தியாயங்களில் 2493 ஸ்லோகங்களை கொண்ட வடமொழி மூலத்தை உலகநாத சுவாமிகள் என்று மற்றும் துறவிரான மாமன் கொண்ட திருவிடைமருதூர் பிரம்மஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரிகள் தமிழில் 44 அத்தியாயங்களில் 1924 விருத்தப்பாக்களாக ஆக்கியுள்ளார். ஸோ அதில் வந்து ரிபு என்ற மகரிஷி அவர் சிஷ்யர் நிதாகர் அவளுக்குள்ள சம்பாஷணை தான் வந்து அந்த ரிபுக்கு சொல்லப்படுறது. அதில் பேஸ் பண்ணுறாரு. இதில் இந்த குருவாரத்தில் இது பார்த்துருக்கோம். நம்ம இதையுமே அந்த அலட்சியம் பண்ணாங்க. இல்லைன்னா அந்த மந்திரத்தை எடுக்கவே வேண்டாம். அதாவது ரொம்ப வேலியில் போகிற ஓனான மடியில் கட்டி விட்டுட்டு குத்துது குடையிறத ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று எடுத்தால் சின்சியராக அதை ஃபாலோ பண்ணணும், அதை விடாமல் செய்யணும். இந்த குருவாரத்தில் மை ஹம்பிள் அட்வைஸ் டு யூ ஆல், டோன்ட் கோயிங் ஆன் ஆடிங் மந்த்ராஸ். அது பிரயோஜனப்படாது. கம்மியான மந்திரம் இருந்தாலும் அதை நித்தியப்படியே பிராமணன் எடுத்தால் காயத்ரி சமஸ்ட். ஸோ காயத்ரி அண்ட் சந்தியாவந்தன் இல்லாமல் அவன் என்ன தான் பண்ணாலும் பிரயோஜனப்படாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். இல்லைன்னா சாய்பாபா கோவில் பார்த்து ஓட வேண்டியதுதான்.
ஸோ அதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ அவர் வந்து சாய்ராம் சாய்ராம் சொன்னாலே போதும். ஸோ அவளுக்கு சாப்பாடும் கொடுத்துருவா. நிம்மதியான வேலை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்தணர் அல்லாதோர் அவளே வந்து ரொம்ப சின்சியராக பண்ணுறா. எனக்கு பெருமையாக இருக்குது. தமிழ்நாட்டில் இதர வகுப்பினர் செய்யக்கூடிய பூஜை புரஸ்காரங்கள், அவள் இருக்க விரதங்கள்லாம் வந்து ரொம்ப சால சிறந்ததாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், மனசப்பி சொல்கிறேன். அதை எனக்கு வருத்தம் கூட, நம்ம இதில் கம்யூனிட்டி பண்ண மாட்டேன்றால இதில் திட்ட தான் வேண்டியிருக்கு. ஏன்னா சந்தியாவந்தனம் பண்ணுறதில்லை, பிரம்மயக்கியம் பண்ணுறதில்லை, என்னவோ பெரிய இதனால தான் வேலையை நின்று போகிறாமல் 10 நிமிஷம் ஆகும். ஸ்பேர் 10 மினிட்ஸு. அது ஆத்ம ஞானத்தையும் அவருக்கு மூஞ்சில் பிரம்ம தேஜஸ் வரும். அடுத்ததாக வந்து அதாவது ஒரு வீடு நல்லா இருக்குன்னா மூதாதையர்கள் பண்ணக்கூடிய புண்ணியங்களை நமக்கு வந்திருக்கு. அது பெருங்காய டப்பா ஆக்கிவிடக்கூடாது கடைசியில். ஸோ அதுலேருந்து வரக்கூடியதெல்லாம் பெனிஃபிட்டெல்லாம் பண்ணி பேங்க் சேவிங்ஸை மேக் இட் நில்லுன்னு வரும்போது அப்புறம் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். வீட்டில் நிறைய ஹாஸ்பிட்டல் கொடுக்க வேண்டியிருக்கும், நிறைய பிரச்சனை வந்துடும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். அதனால் குரு பிடிச்சிங்கோ, அவள் காலை அவள் மூலமாக வந்து உபதேசம் வாங்கிக்கோங்க, நல்லா அடாப்ட் பண்ணுங்க. இந்த குருவாரத்தில் ஒரு பிரதிஜை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கணும் அவசியம் இல்லை, என்ன முடியுமோ அப்படி செய்யுங்க. பட் இந்த பிராமின்ஸாக இருக்கிறவா பேச்சுலர்ஸ் நிறைய பண்ணுங்க. இது இப்போ நம்ம தான் வழிகாட்டுகளாக இருக்கணும். நம்மளே பண்ணலான்னா யார் பண்ணுவா சொல்லுங்கள். ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அவள் நல்லா பண்ணுறா, அதையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இந்த காலத்தில் அவள் இல்லைன்னா கோவில்கள்லாம் இல்லை. பிரதோஷ பூஜை எல்லாம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலே போய் பாருங்களேன், இத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க. ஸோ நல்ல அது ஒரு ஹிந்துயிசம் தழைத்துவங்கன்றது இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து வி ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள். இது சொல்லி நீ வியாழக்கிழமையில் இந்த ரிபுகீதையை பார்த்துக்குவான்னு சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். தேசம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.